கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி February 14 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜோமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை February 14 முதல். சிவகார்த்தியன் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. பட்ஜெட் கொஞ்சம் செட் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சு. விஷால் கேரக்டர் சிவகார்த்தியன், விக்ராந்த் கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி. அதுக்கு ரெண்டு பேரும் ஓகே. ப்ரொடியூசர் அந்த டயத்தில் கிடைக்கல. ஏன்னா ரெண்டு பேருமே அப்போ அப்கமிங் ஹீரோஸ். அந்த படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி கிட்டத்தட்ட ஒரு டாப் 10 ஃபைட் சீன்ஸ் இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா இப்படி எடுத்தால் அந்த ஃபைட் சீனும் வந்துடும். ஜாம்பி மாதிரி இந்த 7வது மனிதன்லாம் ஒரு படம் வந்துச்சு. அடித்து மண்ணுக்குள்ளே போட்டாலும் மறுபடியும் எதிர்த்து வருவானுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க அடிச்சுனே கீழே விழுந்துட மாட்டானுங்க. ஒரு 4 பேர் அப்படி சுற்றி வளைச்சி ஒரு ஃபைட் பண்ணு மாஸ்டர். 4 ஓநாய்க்கும் ஒரு சிங்கத்துக்கும் ஃபைட் நடந்தால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் வந்து என்னை வந்து பாராட்டினாங்க. அந்த குழந்தை வந்து கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப அற்புதமான ஐடியா அது இதுனாங்க. அப்படி முதல்ல மனுஷன் யோசிக்கவே கூடாது. ஒரு குழந்தை வெயில் ஓடி அழுகுதுன்ட்டு பால் எடுத்து விளாண்டு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த குழந்தை வந்து காலை பிடிச்சி அப்படியே அழுதுச்சு. அழுகுதுன்னு தான் பார்த்துமே தெரியல, கால் சுட்டு அழுகுதுன்னு எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அந்த அழுக சவுண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிச்சேன்ன. படத்துக்கு நீ ரொம்ப ஹானஸ்ட்டாக உண்மையாக ஒர்க் பண்ணினா இந்த பிரபஞ்சமே உனக்கு தேவையானதை கொடுக்கும். அப்படி தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு இந்த கிளைமேக்ஸை கொடுத்து தான் நான் பிலீவ் பண்ணுறேன். சுசீந்திரன் அவர்கள் ரியல் லைஃப்பில் எப்படிப்பட்ட ஒரு லவ்வர்? இதய முரளி கிட்டத்தட்ட ஒரு 6 லவ் இருக்கும். 6மே தூரத்துலேருந்து ஐ டு ஐ பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி இப்போவே எப்படி இருக்கணும்னா அப்போ எப்படி இருந்திருப்போம், இன்னும் மொக்கையாக இருந்திருப்போம். எல்லாமே நமக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணிடும். அதை மீறி நம்ம அவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான தைரியமே எனக்கு வரல. ஒரு சாப்பாடுக்கே வந்து கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி தான். மாதம் ஒரு 500 ரூபா பையனுக்கு அனுப்பலான்னு எங்கள் அப்பா நினச்சாங்க கூட எங்கள் அப்பானால் அனுப்ப முடியாது. அதே மீறி எப்போது எங்கள் அப்பா கையில் காசு கிடச்சிச்சின்னா உடனே எனக்கு அனுப்பிச்சிடுவார். நிறைய கஷ்டங்கள் கரியர் வைஸாக நீ பார்த்தாலும் ஃபினான்ஷியலாக நிறையா பார்த்துருப்பீங்க. எப்படி சார் அந்த 12 வருஷத்தை ஓட்டுனீங்க நீங்கள் இந்த சென்னையில்? நிறைய கல்யாண மண்டபத்துக்குலாம் போய் வேலை செஞ்சுருக்கேன் சப்ளையராக. 4 நாள் வேலை செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு 125 ரூபா. பேசிக் சர்வேல் சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து ஒரு 3 வருஷம் அப்படியே போச்சு. ஃபர்ஸ்ட் விக்ட்ரி சார், அந்த விக்ட்ரி பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? அப்பாவுக்கு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண உடனே ஜெயிச்சிட்டடான்னு 5 டைம் சொன்னார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சுசீந்திரன் அவர்கள் சினிமாவுக்கான தாகம் சார். கிட்டத்தட்ட நீங்கள் சென்னைக்கு வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு டேரக்டர் ஆகிருக்கீங்க. அப்படிங்கும்போது எதனால் நம்ம டேரக்டர் தான் ஆகணும், நம்ம ஒரு ஃபில்ம் மேக்கர் தான் ஆகணும் அப்படின்ற அந்த தாகம் எப்போ வந்தது உங்களுக்கு? தெரியல. எங்கள் அப்பா வந்து பாலச்சந்தர் சாருடைய பெரிய ரசிகர். ஏன்னா வந்து எம்ஜிஆருக்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் இருந்த டயத்தில், சிவாஜிக்குன்னு ரசிகர்கள் கூட்டம் இருந்த டயத்தில், ஜெமினி கணேசனுக்கு ரசிகர்கள் இருந்த கூட்டத்தில் ஒரு டைரக்டருக்குன்னு ஒரு ஃபேன் இருக்குங்களே. அது ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு மனுஷன் பாலச்சந்தர் சார் படங்களை போய் தேடி தேடி பார்க்குற ஒரு ரசனையான ஒரு சினிமா ரசிகன் எங்கள் அப்பா. ஸோ அவருடைய ஜீனுன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய கிராமத்தில் பாவேந்தர் திரையரங்கம்னு ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்துச்சு. அங்கே ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே நான் பார்த்துருவேன். என் அப்பா ஃப்ரெண்டு தான் நடத்திட்டு இருப்பார். நிறைய சினிமா பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த பாவேந்தர் திரையரங்கம் தான் எனக்குள்ள அந்த சினிமா தாகத்தை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சினிமாவுக்குள்ளே போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சே தவிர என்னவோ ஆகணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. சினிமாவில் போய் வேலை செய்யணும், அந்த சினிமாவுக்குள்ள அந்த மாய உலகத்துக்குள்ளே போகணுங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் பிகினிங்கில் ஸ்டில் கேமராமேனா, அசிஸ்டன்ட் கேமராமேனா, அப்புறம் வந்து நடிகனா என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் வந்து ஒரு வருஷம் நான் 10th முடிச்சோன்னே 1 வருஷம் இங்கே சென்னையில் இருந்தேன். அப்புறம் எகெயின் நான் ரிட்டன் ஊருக்கு போயிட்டேன். மறுபடியும் 11th 12th படித்தேன். 11th 12th படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடச்சிச்சு, நம்ம டைரக்டர் தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மணிரத்னம் சார் பேர் பார்க்கும்போது, ஒரு மொத்த தேட்டரும் கிளாப் பண்ணும்போது, ஸோ ஒரு இயக்குனருக்கான ஒரு அந்த கிரேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இயக்குனருக்கான அந்த பேட்டி, அவங்க தான் கேப்டன்ஷிப்புங்கிறது. ஸோ நான் அது வந்து எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் +2 முடித்ததுக்கப்புறம் சென்னை வந்தேன். ஸோ அங்கேருந்து 12 வருஷம் போராட்டம், அதுக்கப்புறம் இயக்குனர் ஆனது. ஏதாவது ஒரு பாயிண்ட் சார், எந்த ஒரு ஃபில்ம் மேக்கர்கிட்ட கேட்டாலுமே அவங்கள்ட்ட ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் என்னை மாற்றிச்சு, நான் டேரக்டர் ஆயே தீருவேன் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை பிரதர், ஓகே, தெரியல. அது எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. சினிமா அவ்வளோ பிடிக்கும், ஆனால் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே, சினிமாவுக்குள்ளே போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சே தவிர
இயக்குனர் ஆகணுங்கிற எண்ணம் வந்து எனக்குள்ள எப்படி விதைச்சதுன்னு தெரியல. ம். ஸோ மேபி நிறைய படங்கள் பார்த்து அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சார் சொன்னீங்க? அப்பாட்ட தான். அப்பா என்ன சொன்னார்? அப்பா வந்து அதான் சொல்கிறேனே, அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அப்பா. நான் மகன் அப்பா மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அப்பா. அவர் வந்து சரி போ, பட் ஆனால் ஒரு விஷயம், ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டார். நீ வந்து உனக்கு வந்து ஒரு 3 வருஷம் டைம் கொடுக்குறேன். 3 வருஷத்துக்குள்ளே நீ வந்து நீ சினிமாவுக்குள்ளே உன்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சால் முடிஞ்சிடு. அப்படி இல்லைன்னா திரும்ப வந்துடு. இந்த சினிமாங்கிறது எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா காணல் நீர் மாதிரி, அது கண்ணுக்கு தெரியும், ஆனால் கையில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னாரு. அந்த வார்த்தை எனக்கு அப்போ புரியல. சினிமாவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் நாளைக்கு விடிகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நம்ம வாழ்க்கை மாறுற மாதிரியே ஒரு பெரிய கனவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாளைக்கு மாறாது. ஆனால் இருந்தாலும் அந்த நம்பிக்கையோட அந்த நாளைக்குங்கிற அந்த ஒத்த வார்த்தையை நம்பிட்டு நம்ம பயணமாகிட்டே இருப்போம். சில நாள்லாம் எங்கள் அப்பா வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து முடியலன்னா வந்துரு சாமி பார்த்துக்கலாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு ரொம்பலாம் ரெக்வெஸ்ட் பண்ணிலாம் கூப்பிட்ருக்காரு. பட் அந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த எனக்கு போக தோணல. ஜெயிச்சுட்டு தான் போகணும். அப்படியே நம்மளால் இயக்குனராக முடியலன்னா கூட ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டராவது சினிமாவுக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருந்தேன். கமல் சார் ஒரு வார்த்தை அடிக்கடி கிடையாது, ஒரு இன்டர்வியூவில் பயன்படுத்தியிருந்தார். அது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஒரு பாத்ரூம் கழுவுற வேலையை கொடுத்தா கூட அதை அவ்வளோ சுத்தமாக அந்த பாத்ரூமை கழுவணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களாமா. என் மகன் மாதிரி யாருனாலையும் அப்படி பாத்ரூம் கழுவ முடியாதுங்கிற அளவுக்கு க்ளீன் பண்ணணும்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததா அவர் சொன்னார். அவங்க அம்மாவுடைய வார்த்தை எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு க்ளீனாக சுத்தமாக இருக்கணும், அதை வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைனா கேவி ஆனந்த் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் ஒரு நாள் 72 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த 72 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த வேலைனாலும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது. ஒரே ஒரு முறை உன்னால் எவ்வளோ மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணிடு. ஒரு டைம் அப்படி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த வேலை செய்யும் போதும் அது பெரிய சுமை மாதிரி தெரியாது அப்படின்னாரு. ஸோ அந்த ரெண்டு விஷயங்களும் எனக்கு ரொம்ப வந்து ஆழமாக பதிஞ்சது. ஸோ அஸ்டண்டேட்டாக இருக்கும்போது வந்து நான் வந்து சினிமாவை பற்றி பேசலாமாங்கன்னு பாக்யராஜ் சார் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் தான் ஒரு கதைனா என்ன, ஒரு திரைக்கதைனா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கான ஒரு அறிவை எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன், அப்புறம் போய் தேடி நம்ம கற்றுக்கிட்டது தான் அது. படங்கள் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஆனால் பேசிக்கான விஷயங்கள் வந்து அந்த புத்தகம் எனக்கு பெருசாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் இப்போ ஒரு 3 வருஷம் டைம் கொடுத்தாரு அப்பா. அது 12 வருஷமாக ஆச்சு நீங்கள் டேரக்டர் ஆகிறதுக்கு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வெற்றியை பார்க்கறதுக்கு 12 வருஷம் இருக்குது. அந்த டைமில் அப்பா எப்போவாவது உங்கள்கிட்ட கோவப்பட்டிருக்காரா? அப்பா கோவப்படவே மாட்டார். அதுதான் எங்கள் அப்பாட்ட இருக்கக்கூடிய அன்பே. நண்ப கோவப்படவே மாட்டார். அப்பா எப்படியாவது என் பையன் ஜெயிக்கணும், என் பையனுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காரு. அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கும் வந்து ரொம்ப வந்து ஒரு சாப்பாடுக்கே வந்து கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி தான். ஸோ ஒரு மாதம் ஒரு 500 ரூபா பையனுக்கு அனுப்பலான்னு எங்கள் அப்பா நினச்சாங்க கூட எங்கள் அப்பானால் அனுப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை தான். அதே மீறி எப்போது எங்கள் அப்பா கையில் காசு கிடச்சிச்சின்னா உடனே எனக்கு அனுப்பிச்சிடுவார். ஒரு 1000 ரூபா மணி ஆர்டரில் அனுப்பிச்சி வச்சுருவார். அந்த மாதிரி ஏதாவது கையில் பணம் கிடச்சுன்னா உடனே என்னை பார்க்க வந்துடுவார். பார்க்க வந்து என் கையில் ஏதாவது காசை கொடுத்துட்டு தான் போவார். எல்லா அப்பாக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பையன் ஜெயிக்கணுங்கிற அந்த எண்ணம் அது கிரேட். எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் கிரேட். இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து கடைசி வரைக்கும் வந்து அது நடக்குமா நடக்காதா, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நம்பிக்கை இழந்தால் கூட எங்கள் அப்பாவுக்கு கூட அந்த நம்பிக்கை இழந்திருப்பார். ஆனால் என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னை விட்டார். அவனுக்கு என்ன விருப்பமோ அதை அவன் பண்ணட்டும், அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஃபர்ஸ்ட் விக்ட்ரி சார், அந்த விக்ட்ரி பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு அப்பாவுக்கு? எங்கள் அப்பா படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வந்து வேற ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன். சென்னையில் தானே சார்? சென்னையில் தான். ஃபோன் பண்ண உடனே ஜெயிச்சிட்டடான்னு 5 டைம் சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பா, சரிப்பா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் தூக்கமாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. சரிப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா, சாப்பிட்டீங்களா, முதல்ல போகிற வழி சாப்பிட்டு போங்க, யாரெல்லாம் போனீங்க, எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க. சரி நீ எங்கே இருக்கேன்னாரு. நான் வரேன்ப்பா, வீட்டுக்கு வரேன்ப்பா, போங்க அப்படின்ட்டு இது அம்மா பேசுகிறாங்கன்னு அம்மாட்ட கொடுத்தாரு.
ஸோ அவங்களும் ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு மாதிரி எங்கள் அப்பாவும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். அதே மாதிரி என் முன்னாடி ரொம்ப சோகத்தையும் வெளிப்படுத்த மாட்டார். அது அது அந்த கேரக்டர் தான் எனக்கு அது கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த 12 வருஷத்துல நெறைய பார்த்துருப்பீங்க சார். நெறைய கஷ்டங்கள் கரியர் வைஸா நீங்க பார்த்தாலும், ஃபினான்ஷியலா நெறைய பார்த்துருப்பீங்க. எப்படி சார் அந்த 12 வருஷத்த ஓட்டுனீங்க? நீங்க இந்த சென்னையில இல்லை, ஃபினான்சியலாக நான் நிறைய கல்யாண மண்டபத்துக்குலாம் போய் வேலை செஞ்சுருக்கேன் சப்ளையராக. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் போவோம், வேலை செய்வோம். மாதத்துக்கு ஒரு 4 நாள் 4 நாள் வேலை செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு ரூ. 125. ஸோ ஒரு 600 இன்னும் ரூ. 300 வாடகை கட்டணும். மீதி ரூ. 300 வச்சுட்டு நாங்கள் பேசிக் சர்வேல் சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் அது ஒரு 3 வருஷம் அப்படியே போச்சு. ஒரு 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் ஆகிட்டேன். அசிஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உருவானாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஒவ்வொரு டைமும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது எப்படி போகுதுன்னு தெரியாது பிரதர். ஆனால் இங்கே எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த நாளைங்கிறது கடந்து போயிட்டே தான் இருக்கும். நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு நினைப்போம். அந்த நாளை நம்மளை கடந்து போகத்தான் போகுது. அந்த நாளைக்கான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்துட்டு தான் கிராஸ் பண்ண போகிறோம். அதை புரியுறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. அது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறையா எமோஷ்னலான விஷயங்கள் இருக்குது, நிறையா ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்குது பேச்சுலர் லைஃப்பில். ஸோ எல்லாமே கடந்தது தான். சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் என்னுடைய லைஃப் இருந்துச்சு. நான் லைஃப்பில் மிஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தா, எங்கள் அப்பா காலேஜ் முடிச்சுட்டு போக சொன்னார். இந்த காலேஜ் லைஃப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஏதாவது கல்லூரி படங்கள் பார்க்கும்போதோ அல்லது ஒரு கல்லூரியில் ஷூட் பண்ணும்போதோ அந்த ஃபீல் நமக்கு வரும். ரெண்டாவது என் லைஃப்பில் ஒரு பொண்ணோட லவ் பண்ணி அந்த லவ்னா என்ன, அந்த பொண்ணோட சண்டை போட்டிருக்கணும், அந்த பொண்ணு கூட ஒரு ஏக்கம் இருந்திருக்கணும், பிரிவு இருந்திருக்கணும், பெயின் இருந்திருக்கணும். இதெல்லாம் நான் ஆசைப்பட்டேன். அது நடக்கலை. அது மட்டும் ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு, அது மட்டும். பட் என்னென்னா லைஃப்பில் ஒன்ஸ் உங்களுக்கு லவ்னா என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான் அந்த வட்டம். தெரியாத ஒருத்தனுக்கு எவ்வளவோ கற்பனைகள் இருக்கும். ஓகே. அதனால் நமக்கு நம்ம நினைக்கிறது தான், நான் மகன்லாம் என் கற்பனை தான். ஸோ அவ்வளோ ஃபன்னாக எழுத முடிஞ்ச என்னால். ஸோ எல்லா லைஃப்பும் ஒரு மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் கைரேகை தான். இந்த உலகத்தில் ட்வின்ஸாக பிறந்தால் கூட கைரேகை வேறு வேறையாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய கைரேகை இதை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த லைஃப் என்ஜாய் பண்ணேன். சார் இப்போது சுசீந்திரன் அவர்களை சுற்றி அந்த சப்போர்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அப்பாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் கரியருக்காக கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் சுற்றி ஹெல்ப் பண்ண, அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு பார்ட்னராக இருக்கட்டும், எல்லாமே அமைஞ்சது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிளஸ்டாக நினைக்கிறீங்க? நீங்கள் லைஃப் ஜர்னியாக தான் பார்க்குறேன் நான். இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. என் அப்பானால் நல்லது நடந்து கெட்டது நடந்திருக்கு, என் நண்பர்களால் நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு, என் பார்ட்னரால் நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்குது. ஸோ நீங்கள் இதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒருத்தன் தனியாக கிடையவே கிடையாது. ஜெயிச்ச எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவருங்கிறதும் இல்லை. ஓகேங்களா? தோத்தவன் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படாதவனுங்கிறது இல்லை. இப்போ நான் என்னுடைய கிராமத்துக்கு போனால் அங்கே மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்ப்பேன். என்ன ப்ளசண்ட்டாக போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, அன்றைக்கி காசு வாங்கிட்டு தூங்குறாங்க. மறுபடியும் எந்த வித பதட்டம் இல்லாமல், எந்த வித அறிபறியும் இல்லாமல், நாளைக்கு லோன் கட்டணுங்கிற அந்த இதுவோ ஒரு பீஸ்ஃபுல்லாக 48 ஃப்ரேம்ஸில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கேன். என்ன மாப்பிள்ள ஆளையே பார்க்க முடியல, நாங்களாம் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறோம், பெரிய ஆளாயிட்டீங்க நீங்கள். அப்படிலாம் இல்லைங்க மாமா. வாங்க காபி தண்ணி சாப்பிட்டு போவோம். வரங்க மாமா. ஸோ அவங்க கேஷுவலாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு நாள் 2 நாள் ஊருக்கு போயிட்டு வரோம். இங்கே வந்ததுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கோம். லைஃப்பில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டு நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்குது. நமக்கு லைஃப்பில் ஒரு பதட்டம், பயம் எல்லாமே நம்மளை சூழ்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நான் இப்போ வாழ்கிற லைஃப்னால ஒரு ஹாப்பியான லைஃபாக அஸ்டனேட்டாக இருக்கும்போது, காசே இல்லாமல் இருக்கும்போது இருந்த லைஃப் ஹாப்பியான லைஃபான்னு பார்த்தா ரெண்டுமே ஹாப்பியான லைஃப் தான், ரெண்டுமே ஷேடான லைஃப் தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு பக்குவம் இருக்குல்ல, அந்தந்த மொமெண்ட்டுக்குள்ளே அந்த டேக்குள்ளே ஒரு சந்தோஷமும் சேடும் சோகம் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதனால் நம்ம அதை அந்த அன்னைக்கு நாளை என்ஜாய் பண்ணிடணும். நாளைக்கு நாளுக்காக நமக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி நாளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் ரொம்ப நாளாச்சு. ஸோ இன்றைக்கி நாளை இப்போ நான் உங்களோட பேசுகிறேன்னா, இது எப்படா இந்த இன்டர்வியூ முடியும் அப்படின்னு நினச்சி பேசக்கூடாது. இந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணணும்.
இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும். இந்த மொமெண்டம் வந்து நான் வந்து இப்போ ரொம்ப ஹானஸ்ட்டாக உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். இந்த இன்டர்வியூ பார்க்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறேன் பிரதர். இப்போ வீட்டுக்கு போனோடனே வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு சண்டேனா அந்த மொமெண்ட்டை நம்ம வந்து அந்த ஷேடாக தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அது தவிர்க்க முடியாது. ஒரு சிக்னலில் போகும்போது டொம்முன்னு ஒருத்தன் வந்து காரில் முட்டிட்டானா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு செகண்ட் டேய் எவன்டாவன் அப்படியே பின்னாடி போய் பார்ப்போம். ஏன் பிரதர் சரி போங்க அவ்வளோதான். நான் யார்கிட்ட இது நடந்துருச்சு. உண்மையிலே மிஸ்டேக் கிடையாது, எம்எல்ஏ மிஸ்டேக் கிடையாது. இங்கே சென்னை டிராஃபிக் அப்படி இருக்குது. அந்த ஒரு செகண்ட் நம்மளே அறியாமல் ஒரு கோபம் வரும். அப்புறம் அந்த மறுபடியும் அந்த ஒரு சமநிலைக்கு மனசு மாறும். ஓகே. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆனது தான் வாழ்க்கை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப் ஜர்னி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு அதிகப்படியான பயம் இருக்காது. ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. அதனால் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் லைஃப்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தயவு செஞ்சு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி என் லைஃப்குள்ளேயும் சந்தோஷம் இருக்குது. இந்த டே ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன். ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் சந்தோஷம் இருந்திருக்கும், பதட்டம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். படம் பார்த்துட்டு வெளியே வரப்போகிறவங்க என்ன சொல்ல போகிறாங்கிற ஒரு சின்ன இது எல்லாமே நான் வந்து மென்டலியாக என்ஜாய் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை இருக்குது. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து இந்த வார்த்தையை வந்து வெண்ணிலா கபடிக்குழு பார்த்துட்டு வெளியே வரும்போது ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து என்கிட்ட வந்து பாராட்டினாங்களோ பேசுனாங்களோ அப்படி வந்து என் லைஃப்பில் மறுபடியும் நடந்துச்சு. இன்றைக்கி முந்தானேத்து இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஓகேடா. என்னென்னா நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் நான் இந்த திரைப்படம். அது என்னால் ஒரு நியூ ஃபேஸை வச்சு மறுபடியும் ஜெயிக்க முடியுங்கிறது ப்ரூஃப் பண்ணுறது இருக்குல்ல. 16 வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில் இருந்ததே வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் சினிமா மேலே வச்சுருந்த பேஷன் தான். ஸோ நான் சினிமாவில் வச்சுருந்த காதல், சினிமா மேலே நான் உண்மையாக இருக்கிற அந்த உழைப்பு. ஸோ மறுபடியும் எனக்கு மறுபடியும் ஒரு ஹிட்டு கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஹிட்டு கிடச்சிருக்கு. நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிற ஆள் கிடையவே கிடையாது நான். ஆனால் அந்த ஹிட்டை நான் கண்ணில் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் வந்து ஒரு ஆடியன்ஸோடு இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக. சார், இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னையவே நான் மீட்டெடுக்கிறது அப்படின்னு. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியறதில்ல. நிறைய பேர் அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு சின்ன வயசில் நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு படிக்க வராமல் இருக்கும். சின்ன வயசில் நிறைய பேர் ரொம்ப டேலண்டடாக நிறைய விஷயத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. அப்புறம் தோல்வி மட்டுமே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். டிப்ரெஷன் அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப இதாகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி சார் மீட் எடுத்தீங்க? மீட் எடுக்கிறதுனா எப்படின்னா பிரதர், நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது தான். நம்ம அனலைஸ் பண்ணி மீட் எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நடந்துடாது. அது உடனே நடந்துடாது. அதுக்கான அந்த காலகட்டம் அது எடுத்துக்கும். நம்மளை நம்ம முழுமையாக அனலைஸ் பண்ணி நம்ம மீட் எடுக்கிறதுக்கான அந்த காலகட்டம் எடுத்துக்கும். ரொம்ப சிம்பிள். நம்மள்ட்ட வந்து ஜெயிக்கும்போது நம்மள்ட்ட வந்து எது மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். நம்ம ஜெயிக்கிற காலகட்டத்தில் எது பலமாக இருந்துச்சு, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 7 படத்தில் 6 படம் ஹிட்டு கொடுத்தோம். அந்த டயத்தில் நம்ம வந்து எது நம்மளுடைய பலம், எது நம்ம பலம், நல்ல ஆக்ஷன், நல்ல எமோஷ்னல், இது தானே நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்க, நல்ல ஃபன் எதிர்பார்க்குறாங்க. இப்படியே நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறது, மறுபடியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் எதிர்பார்க்குறாங்க, சாம்பியன் பண்ணுவோம். அந்த மாதிரி நல்ல ஃபேமிலி ட்ராமா பண்ணுவோம். இப்படி ஒன்று ஒன்றா நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அது கிடையாது. நான் மீட் எடுக்க வேண்டிய விஷயம் அது கிடையாதுங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட்டாச்சு. சுசீந்திரன் வந்து அட்டமெண்ட்டான கேரக்டர். அவன் வெளியே தெரியாது, அவன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான், அவன் நினச்சதை எடுப்பான். ஸோ ஆனால் அதுக்கு அவன் பெரிய உழைப்பு போடுவான். அந்த சுசீந்திரன் இப்போ வந்து அந்த காம்ப்ரமைஸுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டான். அதை வந்து ப்ரொடியூசருக்காகவோ சூழ்நிலையோ இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கோ ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்காக காம்ப்ரமைஸ் ஆகி ஒவ்வொரு படங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படிங்கிற அந்த அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ லேட்டாச்சு. ஸோ அதுதான் இந்த கடந்த 10 வருஷம் எனக்கு தொடர்ந்து இத்தனை ஃப்ளாப் கொடுத்துட்டுலாம் எந்த டைரக்டர் இண்டஸ்ட்ரியில் இருந்ததா வரலாறே கிடையாது பிரதர். ஓகேங்களா? ஹீரோக்கள் வேணால் மேபி இருந்திருக்கலாம். 10 வருஷம் ஆச்சு நான் ஹிட்டு கொடுத்து. ஆனால் மறுபடியும் ஆடியன்ஸ் என்னை பிலீவ் பண்ணுறாங்க. இவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கரெக்டாக கிடச்சா இவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு என்னுடைய தயாரிப்பாளர்கள் பிலீவ் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை ப்ரொடியூசர்ஸ். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் அதை தேடி நான் எங்கே மிஸ் பண்ணேன்ட்டு நான் எதை மிஸ் பண்ணேன்னு பிடிச்சிட்டேன். ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அந்த எப்பயுமே நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பசங்க வந்து அவங்க டேஸ்ட்டு மாறிட்டே இருக்கும்.
மக்களுடைய ரசனை மாறிட்டே இருக்கும். அது காரணம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த 11th 12th படிச்சுட்டு இருந்த அந்த பசங்க ஃபேமிலி லைஃப்க்கு போயிருப்பாங்க 5 வருஷம் கழிச்சு. மேரேஜ் லைஃப் போயிடுவான். மேரேஜ் லைஃப் போனதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்குமே கமிட்மெண்ட்டாக அது லொட்டு லொசுக்குன்னு அவங்களுடைய மொத்த வாழ்க்கையே மாறிடும். அவங்களோட டேஸ்ட்டே அவங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? மறுபடியும் வந்து 6th படிச்சுட்டு இருந்தவன் +2க்கு வருவான், ஃபஸ்ட் இயருக்கு வருவான். அவனுடைய டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். ஸோ இந்த 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து இந்த மக்களுடைய ரசனை மாறுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அதுக்கும் நமக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது. நான் வந்து மணிரத்னம் சாரை வந்து நான் பெரிய ரசிகன் நான். ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை புரிஞ்சு தன்னை அடாப்ட் பண்ணிக்குவார். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் கொடுப்பார். திடீர்னு அலைபாயுதை கொடுப்பாரு, திடீர்னு ஓகே கண்மணி கொடுப்பாரு, திடீர்னு ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படமும் கொடுக்குறாரு. ஒரு செக்கசவந்தமான மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்ஷன் ஃபில்மும் ஃபேமிலி ட்ராமாவும் ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமாவும் கொடுக்குறாரு. ரொம்ப க்ளீனாக இருக்கார். அவருடைய வே நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் ஆனால் அப்படிங்கிறதுல ரொம்ப க்ளீனாக இருக்கார். ஸோ அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். சார், உங்களோட அந்த இதுக்கு காரணம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தோல்விகள் வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. எதனால சுசீந்திரன் அவர்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு? அதுக்கு நிறைய காரணம் இருக்கும் பிரதர். நிறைய காரணம் இருக்கும். பர்டிகுலராக ஒரு காரணத்தை சொன்னோன்னு வச்சுங்களேன், இந்த ஒன்று தான்ட்டு வந்து மக்கள் தவறாக புரிஞ்சுக்குவாங்க. நமக்கு தெரியாமல் இங்கே காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் நடக்கும் பிரதர். ஓகேங்களா? நிறைய சந்தர்ப்பங்கள் நடக்கும். அது எல்லாமே என் லைஃப்பில் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? அது எனக்கு தெரியாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ம் மேக்கர் நமக்கு தெரியாமல் வெளியே வர ஆரம்பிப்பான். ஃபில்ம் மேக்கிங் இது போதும், ஆடியன்ஸ் இது தெரியாது, ஆடியன்ஸ் இதை கண்டுபிடிக்க முடியாது, இப்படி எடிட் பண்ணி இப்படி ஒரு க்ளோஸ்அப் போட்டு இப்படி நம்ம வந்து சினிமாவே வந்து டெக்னிக்கல் தானே. ஸோ அந்த ஸ்கிரிப்டுங்கிறத மீறி டெக்னிக்கலுங்கிறது நமக்குள்ளே அறியாமல் உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபேமிலி ரீதியாக நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம். ஃபினான்சியல் இஷ்யூஸ்லாம் சந்திப்போம். அந்த ஃபினான்சியல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒரு படம் பண்ணுவோம். அந்த ஃபினான்சியல் இஷ்யூ தீர்க்கிறதுக்காக பண்ண படம் அதோடைய தோல்வி, அதோடைய ரிஃப்ளெக்ஷன், மறுபடியும் நம்ம லைஃப்பில் வேறு ஒரு பிரச்சனை வரும். இப்படி நிறைய காரணங்களுக்கு மெயின் வந்து ஃபினான்சியல் இஷ்யூ எல்லார் லைஃப்லேயுமே வந்து ஒரு இடத்துல. செகண்ட் திங் வந்து நம்மளுக்கு நம்ம கற்றுக்கிட்ட ஒரு தொழில், அந்த தொழில் வந்து இந்த 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அதோடைய சேஞ்சவர், அந்த கால மாற்றத்தை புரிஞ்சிக்காதது. தேர்டு, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபில்ம் மேக்கர் நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை டாமினேட் பண்ணுவான், ஸ்கிரிப்ட் ரைட்டரை. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் டாமினேட் பண்ணது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா நமக்கு வந்து ப்ரொடியூசருக்காக சம்டைம் நிறைய டைம் வந்து ப்ரொடியூசர் சரி ஓகே, சரி ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு சரி ஓகே ஒரு 60 நாள் படத்தை ஒரு 45 டேஸ்க்கு எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லேயும் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் தான் புரியுது, அது 60 நாளோ 70 நாளோ படம் ஹிட்டானா தான் ப்ரொடியூசர் நல்லா இருக்க முடியும். 45 டேஸில் எடுத்து கொடுக்குறதுனால மட்டும் ப்ரொடியூசர் நல்லா இருக்க முடியாது. அப்படிங்கிறத என்னால் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த டைம் ப்ராசஸே எனக்கு லேட் ஆச்சு. ஆனால் பிகினிங் காலகட்டத்தில் அந்த மாதிரி நான் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் கம்மி பண்ணுறதோ அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். நான் என்னவோ 70 நாள் 70 நாள் 75 நாள் அட்டம் பிடிச்சி சண்டை போட்டு ப்ரொடியூசர்கிட்ட இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த ஃப்ரேமுக்கு இது வேணும்னு அட்டமெண்ட்டாக இருப்பேன். அந்த ஆர்டிஸ்ட்டை விடவே மாட்டேன். நான் நினச்சது கிடைக்கலன்னா விடவே மாட்டேன். ஸோ அந்த சுசீந்திரனை மீட்டெடுக்கிறதுக்கான ப்ராசஸ் ஒன்று. செகண்ட், இந்த ரசனையை புரிஞ்சுக்கிறதுக்கான ப்ராசஸ். அது ரெண்டும் தான் இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் என்னென்ன மீட்டெடுத்திருக்கேன். உங்களுடைய படங்கள் நிறைய படங்கள் எல்லாமே எனக்கு ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிடலாம். முதல் ஃபேவரட் நான் மகான் அல்ல. அந்த டைமில் அந்த படத்துக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்ததா சார்? நிறைய, ஏன்னா ஒரு வன்முறையான காட்சிகளாக இருக்கட்டும், ஏன்னா நான் அந்த படத்தில் அந்த டைம் பீரியடில் தான் அந்த உடம்பெல்லாம் பீஸாக வெட்டி ஆற்றுல போடுற கேசஸ் நிறையா நம்ம படிக்கிறோம். நீங்கள் அந்த படத்தில் அது கொஞ்சம் க்ளோரிஃபைடாக காட்டின மாதிரியா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு லவ்வரை வந்துட்டு மொலஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அந்த படம் பார்த்துட்டு அவ்வளோ அஃபெக்ட் ஆகும் நமக்கு. எப்படி அந்த டைம் பீரியடில் அப்படி ஒரு படம் பண்ணீங்க? அந்த படம் ரிலீஸ் ஆன போது உங்களுக்கு வந்த கருத்துக்கள்லாம் என்னென்ன? கருத்து என்னென்னா, பசங்க ஒரு 4 பேர் இருட்டில் நின்னாலே பயமாக இருக்குதுங்க. அப்புறம் இந்த பீச்சுக்கு போகிறவங்களாம் தனியாக அப்படி போய் ஓரமாக போய் உட்காரலாங்கிற அந்த எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது. வேண்டாம் இப்போ தள்ளி இங்கே உட்காந்துக்குவாங்க ஒருத்தர் 2 பேர்னு அப்படி சும்மா நடந்து போயிட்டுருக்கானுங்க. அந்த பயத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு. நீ வந்து சரியாக இருக்கணும், இந்த உலகம் வந்து நல்லவர்கள் மட்டும் வாழக்கூடிய உலகம் கிடையாது, கெட்டவர்களும் வாழ்கிறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஒரு 13 வயசு பொண்ணுக்கு 9th 10th படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னு அவனை நம்பி போகிற. நீ உன் பேரண்ட்ஸ் அத்தனை பேர் வளர்த்தவங்கள விட்டு போட்டு அந்த வயசில் உனக்கு என்ன தெரியும்? எதுக்கு அவனை நம்பி போனேன்? சரி, அந்த பையன் நல்லவன் தான், அந்த பையன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு தப்பானவனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ கேள்விகள் இருக்குதுல்ல. அதுதான் வந்து அந்த படம். ஸோ அந்த படத்துக்குள்ளே இருக்கிற சோசியல் மெசேஜே அதுதான்.
பேரண்ட்ஸை பிலீவ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. உனக்குன்னு ஒரு வயசு இருக்குது, நீ அப்படியே ஓடி போகிறதுனால உனக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அந்த வயசு வரும்போது அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். உன் லவ்வரை நம்புகிற மாதிரி லவருடைய நண்பர்கள் நம்பக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது பிரதர். இது நிஜமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து கொஞ்சம் கற்பனை கலந்து அதை சொல்லியிருக்கோம். நிறைய நமக்கு தெரியாமல் நிறைய நடக்குது பிரதர். அந்த நடக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட காமிக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வருது. இது வந்து இந்த வைலன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் என்னென்னா, அந்த பயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான். இந்த உலகம் இப்படி இருக்குதுங்கிற பயத்தை நான் எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அப்படி நடக்கிற ஒரு ஷார்ட்டை காமிச்சா தானே நான் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அதுக்காக நான் வந்து அதில் ரத்தத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த பொண்ணு அப்படி எடுத்து வெட்ட போகிற ஷாட்டும் கூட நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஆனால் அதுக்கான ஒரு பயத்தை மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த எங்கேயாவது ஒரு சின்ன புடவை விலகுன ஒரு ஷாட் இருக்காது, அந்த பொண்ணு வந்து சுடிதார் விலகுன ஒரு ஷாட் இருக்காது, அந்த மாதிரி எந்த ஷாட்டும் இருக்காது. ஆனால் அந்த மூடை கன்வே பண்ணேன். அந்த பயத்தை கிரியேட் பண்ணதுடைய விளைவு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தால் கூட இப்படி ஒரு விஷயத்தை எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நானும் என் பாய் ஃப்ரெண்டு போகும்போதெல்லாம் இப்படி தான் சார் இருப்போம். நானும் என் ஹஸ்பண்டு போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் சார். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். அதன் மூலம் நிறைய பேர் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சார் ஒரு கேரக்டராக இருக்குது சார், உங்களோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாயமொழியில் சமுத்திரக்கனி அவர்கள் தான் இருக்கட்டும், இதே நான்மகானாலில் கார்த்தி அவர்கள் கேரக்டராக இருக்கட்டும், இன்னொன்று அந்த ரவுடி அவர்களுடைய கேரக்டர் அருள்தாஸ் அவர்களுடைய கேரக்டர், கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இப்போ இருக்க ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்துட்டு ஒரு ரவுடி அப்படின்னா வேறு மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட், செம்மையாக கற்றுவான், ஒரு 2 சீன் ஃபைட் சீன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே உடைச்சது அந்த படத்தில். அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஒரு கேரக்டர் ஆர்க்குக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் உழைப்பீங்க? கேரக்டர் ஆர்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன் பிரதர். நான் லைஃப்பில் சந்தித்த மனிதர்களை உள்வாங்கிக்குவேன். அந்த மனிதர்களை ஸ்க்ரீனில் காமிக்கணும்னு நினைப்பேன். அந்த கேரக்டர் ரொம்ப பெக்குலியராக இருந்தார், பாசிட்டிவாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேரக்டருடைய அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை கன்வே பண்ணணும். ஸோ இந்த எப்பயுமே வந்து பீச்சில் ஒரு ரவுடி அப்படின்ட்டு ஒரு பீச்சு அப்படின்னாவே ஒரு ரவுடியை தான் காமிப்பாங்க. அவன் ரவுடியாக இருக்கவனும் நல்லவன் இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவான கதாபாத்திரமாக மாற்றினேன். ஸோ கேரக்டர் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அது எனக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் கதை எழுதும்போது அந்த கதாபாத்திரம் எனக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கும். நான் பார்த்த மனிதர்கள் வச்சு தான் கதாபாத்திரம் எழுதுவேன். நான் ஒரு கதாபாத்திரம் எழுதி அதுக்கான உருவத்தை நான் கொடுக்குறவன் கிடையாது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லுக்கு. ஸோ இப்போ நான் இன்றைக்கி உங்களை பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மேனரிசம், உங்களோட ஆட்டிடியூடு எல்லாமே நான் அப்சர்வ் பண்ணிக்குவேன். அதை எங்கேயாவது நான் அப்ளை பண்ணுவேன். அதுதான் அந்த அப்சர்வேஷன் தான் எனக்கு. அதுதான் வந்து என்னுடைய கேரக்டர் ஆர்ட்டுன்னு நான் நம்புகிறேன். அந்த படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு டாப் 10 ஃபைட் சீன்ஸ் இன் இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா இப்படி எடுத்தால் அந்த ஃபைட் சீனும் வந்துடும். அந்த டைமில் ஓகே இந்த ஃபைட் சீன் இப்படி ஒரு நேச்சுரலாக எடுக்கலாம், இப்படியான ஒரு மேக்கிங் வைக்கலாம். கிட்டத்தட்ட அது உங்களுடைய 2வது படம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இன்ன வரைக்குமே அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபைட் சீன் சார். அதோட மேக்கிங் பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வந்து வடிவேல் காமெடி மாதிரி தான், கிணத்த காணாண்டாங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு போயிட்டு படத்துடைய ஓப்பனிங்கு பீச் ஓரத்தில் இப்படி வர லவர்ஸ்ன்னு பட்டினம்பாக்கம் ஏரியாவில் போய் ஷூட் பண்ணிட்டேன். அது அந்த ஏரியா வந்து அதே மாதிரி சுனாமியால் பாதிக்கப்பட்டு உடஞ்சி கிடந்துச்சு. அந்த ஏரியாவில் பிகினிங் ஷூட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணலான்ட்டு அந்த லொக்கேஷன் போனால் அங்கே இருந்த ஒரு 100 பில்டிங்கையும் காணோம். 100 பில்டிங் தரமட்டமாகி வேறு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நான் ஓப்பனிங் நடந்த அதே லொக்கேஷனில் தான் கிளைமேக்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன். என்னடா இந்த இடத்தாலே நமக்கு அதே அந்த பசங்களுக்கு. அப்புறம் சரி அந்த ஓரத்தில் அது சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடமா தேடி போகும்போது பாண்டிச்சேரிக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு லொக்கேஷன் கிடச்சி. ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த லொக்கேஷன் மாதிரி கொஞ்சம் பயமுறுத்தலை. அது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடம் தான். அப்புறம் வந்து பர்மிஷன் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பல வீடுகளை சில விஷயங்கள் உடச்சி, சில விஷயங்கள் கல்லெல்லாம் போட்டு, சின்னதாக வந்து ஒரு பேக்ரவுண்டில் சர்ச்செலாம் சின்ன செட்டெல்லாம் பண்ணி அது ஒரு ஆக்ஷன் மூடுக்கான ஒரு லொக்கேஷனாக மாற்றினோம். நிறைய ஒர்க் பண்ணி மாற்றினோம். நிறைய பேர் வந்து அது வந்து லைவ் லொக்கேஷன்னே நினச்சாங்க. அதுக்குள்ளே வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருக்குது. அவ்வளோ நேச்சுரலாக ரஜினி சார் பண்ணார்.
அப்புறம் அந்த ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் ஏ ஃபில்ம் மேக்கராக அந்த ஃபைட்டை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று நமக்கு ஒன்று இருக்குங்கள. அது என்னுடைய ஃபைட் மாஸ்டர் அனலர்ஸ் மாஸ்டர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லும்போது எனக்கு இந்த ஃபைட்டுக்காக ஏதாவது ரெஃபரன்ஸ் காட்டுங்க மாஸ்டர். ஆனால் அந்த பசங்க வந்து நான் வந்து எப்படி சொன்னேன்னா, பேய் அவனுங்க வந்து அடித்தாலும் திரும்பி போட்டு வெளியே வருவானுங்க. அந்த வந்து ஜாம்பிலாம் சொல்கிறோம்ல, அந்த டயத்தில் ஜாம்பி மாதிரி நான் சொன்னேன். ஜாம்பி மாதிரி இந்த 7வது மனிதன்லாம் ஒரு படம் வந்துச்சு. அடித்து மண்ணுக்குள்ளே போட்டாலும் மறுபடியும் எந்திரிச்சு வருவானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க அடிச்சுனே கீழே விழுந்துட மாட்டானுங்க. ரத்தமாக இருந்தாலும் மறுபடியும் நிற்பானுங்க. அந்த மாதிரி பசங்க ஒரு 4 பேர் அப்படி சுற்றி வளைச்சி ஒரு ஒரு ஃபைட் பண்ணு மாஸ்டர். ஒரு 4 ஓநாய்க்கும் ஒரு சிங்கத்துக்கும் ஃபைட் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் 4 ஓநாய்க்கும் சிங்கத்துக்கு நடக்கிற எல்லா சீக்வன்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டார் லைவாகவே. ஒரு 4 ஓநாய் சிங்கத்துட்டு எப்படி ஃபைட் பண்ணுது, அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்தோம். அதனால் அந்த 4 பேருமே அந்த ஓநாய்க்கான ஆட்டிடியூட் இருக்கும், அவனுங்கள்ட்ட அந்த கல்ட் இருக்கும். அந்த ஒருத்த மாட்டிக்கிட்டான்னான்னு நமக்கு தோண வைக்கிறது இருக்குல்ல, அது படம் கதை சொல்லும்போதே வந்து பையா இவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும்னு எங்களுக்கு தெரியாது. பையா பெரிய ஹிட்டு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டார். இவர் கார்த்திக் எப்படி ஒரு 4 சின்ன பசங்க எப்படி வில்லனாக தாங்குவானுங்க அது கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு அப்படிலாம் யோசித்தாங்க. பட்டு நான் பிலீவ் பண்ணேன். என்னால் அந்த கார்த்தியால் சமாளிக்க முடியுமாங்கிற ஒரு பயத்தை என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணேன். அது ஃபில்ம் மேக்கிங்கில் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். ஸோ அந்த கிரெடிட் 3 பேருக்கு. ஒன்று அஸ் எ ஃபைட் மாஸ்டர் அனலர்ஸு, 2வது என்னுடைய டிஓபி மதி, 3வது வந்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ராஜீவன். இவங்க 3 பேரும் அந்த களத்தை வந்து ரொம்ப யூனிக்காகவும் அது நம்பகத்தன்மையான ஒரு ஃபைட்டாகவும் அது ஒரு பெஸ்ட்டு ஃபைட்டாகவும் மாற்றினாங்க. சார் சீரியஸ்லி எனக்கு இப்போது எப்போவாவது உங்களை பார்த்தா இந்த விஷயத்த நான் கேட்கணும்னு நினச்சேன், நான் கேட்டுட்டேன். இது என்னோட ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி இருந்தது ஒரு இன்டர்வியூக்குள்ளே. இன்னொன்று பாண்டி நாடு நிறைய பேர் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபைட் பண்ணாமல் ஒருத்தட்ட அடி வாங்குறது, சட்டிலாக ப்ளே பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ரொம்ப பெருமையாக பேசும்போது, பாண்டி நாடு டைமில் விஷால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. அவர் வந்துட்டு மொதல் ஷாட்டில் பாபா லக்ஷ்மணன்ட்டு அடி வாங்குவார், அறை வாங்குவார். ஸோ அவரோட அந்த கேரக்டர் ஆர்க் தென் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகும். இந்த ஆக்ஷன் ஹீரோ நான் இப்படி மாற்றுறேன், இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, இப்படியான ஒரு படம் ரொம்ப ரொம்ப நியூ ட்ரீட் சார். ஆரம்பம், ஆலினா அழகராஜா, பாண்டி நாடு 3 படத்து கூட வந்திருந்தது. பாண்டி நாடு ஐ மீன் அந்த 2 படத்து கூட எப்படி சார் அந்த படத்தோட அந்த மேக்கிங், அந்த ஒரு விஷயம், அதோட வெற்றி? ரொம்ப சந்தோஷம் பிரதர். அதான் சொல்கிறேனே, நம்ம வந்து ஆத்மார்த்தமாக எனக்கு தோன்றதெல்லாம் எழுதிட்டே இருப்பேன். எனக்கு அது திரைக்கதைக்குள்ளே நோண்டி 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 ஒர்க் பண்ணுவேன். ஒரு சாதாரண ஒருத்தனாக தெரியணும். ஃபஸ்ட்டு சீன்லேயே அவன் ஒரு சாதாரண ஒருத்தனாக தெரியணும். விஷால் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணிட்டாரு. விஷால்கிட்ட வந்து ஆக்ஷனை எதிர்பார்த்துடக்கூடாது. அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அவன் இன்னமும் அவன் பயந்து பயந்து ஒளிஞ்சு கிளைமேக்ஸ்லாம் ஃபைட் பண்ண போகிறான். ஸோ அதுக்கு ஓப்பனிங் அப்படி ஒரு சீனை வச்சேன். ஆக்சுவலி அந்த கதை எழுதும்போது விஷால்லாம் மைண்டில் இல்லை. சாதாரண ஒருத்தன், பாண்டி நாடு மாதிரி, நான்மாலை மாதிரி சாதாரண ஒருத்தன், ரொம்ப நம்ம டே டு லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒருத்தன் தான். சிவகார்த்தியன் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ அந்த பிகினிங். அப்போ சிவகார்த்தியன் அப்கமிங் ஹீரோ. அப்புறம் சிவகார்த்தியன் பட்ஜெட் கொஞ்சம் செட் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் பாண்டி நாட்டில் விஷால் கேரக்டர் சிவகார்த்திகேயன். ஆமாம், விஷால் கேரக்டர் சிவகார்த்தியன், விக்ராந்த் கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி. ஓகே. ஸோ அதுதான் காம்போ. அதுக்கு 2 பேரும் ஓகே. ப்ரொடியூசர் அந்த டயத்தில் கிடைக்கல. ஏன்னா 2 பேருமே அப்போ அப்கமிங் ஹீரோஸு. ஸோ எனக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. அப்போ விஷாலை மீட் பண்ணும்போது விஷால்கிட்ட கதை சொல்லும்போது விஷால் கதை கேட்டு முடிச்சோன்னே நல்லா இருக்குது, பட்டு நான் ரொம்ப பயந்தாங்குழியாக நான் நடிக்கிறேனே, ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னாரு. சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதுக்கு ஓப்பனிங் மட்டும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்படி ஒரு ஓப்பனிங் ஒருத்தன் வந்து ஒரு காமெடின்ட்டு அடி வாங்க வச்சுட்டு வீட்டில் போயிட்டு ஏன்டா ஒருத்தன் வந்து அடிச்சிருக்கான், 7 வரையும் வளர்ந்துட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறியாடான்னு அப்பா திட்டுவார். ஏன்ப்பா அவரும் ஒரு லென்த்தாக டைலாக் பேசுவார். சரி நான் அவன் அடித்தான், திருப்பி அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அடுத்த நாள் 4 பேரோட வந்துருப்பான். சரி அந்த 4 பேரையும் அடிக்கிறேன். அடுத்த நாள் என்ன பண்ணுவான், 40 பேரோட வந்து கடையை உடைப்பான். கடையை உடைச்சதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டியது இருக்கும். கோர்ட்டு கேஸுக்கு வந்து வக்கீலுக்கு பணம் கொடுக்குறது, இந்த வீட்டு அடமானம் வைக்க வேண்டியது இருக்கும். அவர் பெரிய கதை சொல்லுவார். இவ்வளோ பிரச்சனை தேவையா, அப்போ அடித்தா இப்போ எனக்கு வலிக்கல, பிரச்சனை சால்வ் விடுப்பா அப்படிமா. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 சீன் விஷாலுக்காக ஆட் பண்ணேன். ஸோ அந்த கேரக்டர் இன்னும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக. சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தானே அது தேவைப்பட்டிருக்காது. அவன் சாதாரண ஒரு ஆள்னு சொல்லும்போதே ஆடியன்ஸ் நம்பிடுவானுங்க, இவனால் அடிக்க முடியாதுன்ட்டு. அதுக்கு தான் வந்து இவன் சாதாரண ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பக்கத்தில் வந்து ஒரு விக்ராந்த் கேரக்டர் வைக்கிறேன். அவன் அடிக்க தெரியும், ஃபைட் பண்ண தெரியும்னு ஒரு கேரக்டர் வைக்கிறேன். சினிமாவில் என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ
ஒரு ஹீரோ பக்கத்தில் ஒரு காமெடியன் இருப்பான். அந்த காமெடியனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், மச்சான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டான் மச்சான், ஹெல்ப் பண்ணு மச்சான் அப்படின்ட்டு வருவான். ஹீரோ போய் ஜென்ரலாக போய் என்னடா என் ஃப்ரெண்டு அப்படின்னு போய் அவர் பந்தா சீன் பண்ணுவார். நான் அப்படியே உல்ட்டா பண்ணேன். ஹீரோ கேரக்டர் வந்து காமெடியன் கேரக்டர், ஹீரோ கேரக்டர் வந்து காமெடியனு, அந்த ஃப்ரெண்டு கேரக்டருக்கால அவன் தான் ஹீரோ, அது விக்ராந்த். ஒரு புது ஆங்கிள் இப்போ பார்க்கலாம். ஆமாம், அந்த ஆங்கிளை மாற்றி விட்டேன். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா விக்ராந்தோடைய கேரக்டர் ஆட்டிடியூடு எல்லாமே பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவன் விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை என்ன போய் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹீரோக்கான ஆட்டிடியூடில் தான் விக்ராந்தோடைய கேரக்டர் மொத்தமாக டிசைன் பண்ணேன். இவன் கேரக்டர் ஃபுல்லாகவே எதுக்கு பிரச்சனை வேண்டாம் ஒதுங்கி போகலாம், அந்த மாதிரியான ஆட்டிடியூடில் தான் ஒரு காமெடியன் கேரக்டராக தான் விஷாலை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ லைட்டாக மாற்றும்போது உங்களுக்கு புதுசாக தெரியும், ஆனால் என்னன்னு புரியாது. ஆனால் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லாரும் சொன்னதை நம்ம சொல்லக்கூடாது, அதை யூனிக்காக எப்படி மாற்றுறதுன்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அப்படியே பிச் பண்ணுறது தான். ஓகே சார். புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், நடிப்பு வாங்குறது, இந்த விஷயங்கள்லாம் ஓகே. ஆதலால் காதல் செய்வதில் ரொம்ப ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அந்த கடைசி பாட்டும் அந்த விஷுவல்ஸும். கிட்டத்தட்ட அந்த குழந்தை வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் மாதிரி அந்த பாட்டில் அவங்க வருவாங்க. எப்படி அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த ஒரு ஆக்டிங்கை வாங்குனீங்க நீங்கள்? அந்த வயசு குழந்தைகிட்ட இருந்து இங்கே எந்த டைரக்டராலையும் ஆக்டிங் வாங்க முடியாது, ஓகேங்களா? என்னாலேயும் அது வாங்க முடியாது. நான் குழந்தைக்கே தெரியாமல் நேஷ்னல் ஜியோகிராஃபிலாம் எப்படி தூரமாக கேமரா வச்சுக்கிட்டு அனிமல்ஸ் ஓடுறது ஒடியாரதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணுவாங்க, அப்படி தான் அந்த குழந்தைக்கு கேமரா இருக்கிறதே தெரியாது. தூரமாக நின்றுட்டு பசங்களோட விளாடு, ஆனால் அந்த குழந்தைக்கு மட்டும் டைட்டில் ஜூம் பண்ணி எடுத்தது. அப்படி தான் எல்லா ஷாட்டுமே எடுத்தது. அந்த குழந்தைக்கு வந்து தெரியவே தெரியாது ஷூட்டிங் நடந்தது. அவங்க அம்மாவை தூங்க வைக்க சொல்லிவிட்டு லைட்லாம் பண்ணிட்டோம். லைட்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து குழந்தைய தூங்க வைங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க அம்மா வந்து மெதுவாக தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. தூங்குனதுக்கப்புறம் அவங்க அம்மா மெதுவாக எந்திரிச்சு போயிடுறாங்க. மெதுவாக எந்திரிச்சு போனதுக்கப்புறம் மெதுவாக லைட்டெல்லாம் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம், குழந்தை எப்போ எந்திரிக்குமோ அப்போ கேமரா ரோல் பண்ணணும். ஸோ பொறுமை தாங்க. அந்த குழந்தை எந்திரிக்கும் போது கேமரா மெதுவாக ரோல் பண்ணுறோம். சத்தம் வரக்கூடாது, மொத்த பேர் சத்தம்லாம் வெளியே தூரமாக நிப்பாட்டியாச்சு, எல்லாமே தூரமாக நிற்பேன். அந்த குழந்தை எந்திரிக்கும் போது எந்த விதம் எந்திரிச்சு கை சூப்போம், அது டவுசர்லேயே அந்த குழந்தை உச்சா போயிருக்கோம், அந்த போர்வி எப்படி இப்படின்னு பண்ணோம், அது எல்லாமே லைவாக நடந்தது. ஒரு ஈ போகும், இப்படியே அந்த ஈயை துரத்தி அந்த குழந்தை விளாடும், செருப்பு வந்து மாற்றி போட்டுட்டு அந்த செருப்பை வந்து விளாடும். இது எல்லாமே யதார்த்தமாக நடந்தது. அந்த குழந்தைக்கு தெரியாமையே தூரத்தில் வச்சு ஷூட் பண்ணேன். ஏன்னா 10 பேர் விளாடும்போது அந்த குழந்தையும் 10 பேரும் ஒருத்தனாக விளாட போகுது. குழந்தைய தனியாக வச்சு ஷூட் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பு. அந்த குழந்தைய இன்னும் ஒரு 10-20 குழந்தைகளோட வச்சு ஷூட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். அவங்களோட விளாடும்போது நான் ஃபஸ்ட் ஷாட்டே வந்து அந்த குழந்தை வந்து தண்ணியில் முக்கி இந்த ஃப்ரேமுக்கு கொண்டு வந்து போடணும். நான் சொல்லி காமிச்சேன், சிலக்கட்டி இப்படி வந்தியா இப்படி போட்டியா, வரேன் அங்கிள் மாதிரி பண்ணு. அது பண்ணவே இல்லை. என்னடா பண்ண மாட்டேங்குது, கேமரா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன், சரி இல்லை ஒரு 10 குழந்தைகளை ஆட் பண்ணு. எல்லா குழந்தைகளும் ஷார்ட் சொன்னால் ஃபஸ்ட்டு கேமரா இப்படி பண்ணிவிட்டு இந்த குழந்தை இந்த ஃப்ரேமுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா இது. அப்புறம் குழந்தை எங்கே வரும்லாம் நமக்கு தெரியாது, ட்ராக் போடுறா, ட்ராலி போட்டு குழந்தை எங்கே வேணாலும் வரலாம், நம்ம ட்ராலிலேயே மூமெண்ட்லேயே இருப்போம் அப்படின்ட்டு. இப்போ குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தையாக தண்ணிக்குள்ளே முக்கும் குடுக்குன்னு ஓடி போய் ட்ரெஸ்ஸை காய போடும். நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது அந்த குழந்தைய மட்டுமே பார்த்தோம். அந்த குழந்தை பக்கத்தில் பார்க்குது, ஒருத்தர் முக்கி எடுத்துகிட்டு போகிறான் அப்படி பார்க்குது, மறுபடியும் முக்கி எடுத்துகிட்டு போகிறான் அப்படி பார்க்குது. இப்படி பண்ணணும் போல தெரியுதுன்ட்டு அதுவாக பண்ணி கொண்டு போய் ட்ரெஸ்ஸை வந்து அந்த கம்பியில் காய போடும். அதான் ஃபஸ்ட்டு ஷாட் அந்த குழந்தைக்கு எடுத்தது. ஸோ அது நம்ம பண்ணுறத அந்த குழந்தைக்கு பண்ணும். ஸோ அப்புறம் வந்து அது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஓகே. அது அழுகிறது சார், ரொம்ப கதறி அழுவும் ஒரு சீனில். அது நிறைய பேர் வந்து என்னை வந்து பாராட்டினாங்க. அந்த குழந்தை வந்து எக்ஸலண்ட்டு, அந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப அற்புதமான ஐடியா அது இதுனாங்க. நான் இப்போ சமீபத்தில் கூட 2-3 இன்டர்வியூவில் சொன்னேன், அவ்வளோ பெரிய சைக்கோலாம் கிடையாதுங்க நான். அப்படி முதல்ல மனுஷன் யோசிக்கவே கூடாது, ஒரு குழந்தை வெயில் ஓடி அழுகுதுன்ட்டு. அப்படிலாம் நான் யோசிக்கவே கிடையாது. ஒரு குழந்தை காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் அந்த ஒரு அனாதை ஆசிரமத்தில் ஒரு குழந்தை பார்க்கும் அப்படிங்கிறத தான் ஷூட் பண்ண நினச்சேன். அந்த குழந்தை ஓடும், விளாடும், பால் எடுத்து விளாண்டு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த குழந்தை வந்து காலை பிடிச்சி அப்படியே அழுது விழுந்துருச்சு. நம்ம கூட இந்த அஸ்னேட்டு சடனாக போய் தூக்கிட்டான். அது ஜஸ்ட் ஒரு 3-4 செகண்ட் தான். குழந்தை அழுகுதுன்ட்டு எங்களால் என்னடா திடீர்னு குழந்தை அழுகுதுன்னு தான் பார்த்துமே தெரியல, கால் சுட்டு அழுகுதுன்னு எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்புறம் குழந்தைய தூக்கிட்டான். ஆனால் அந்த ஷாட், அந்த ஃப்ரேம் வந்து அந்த அழுகை சவுண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுச்சு என்ன. அப்புறம்
சரி இது இந்த சாங்குடைய கடைசி ஷாட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துல ஈவினிங் லைட்டில் அந்த ஷாட் எடுக்கும்போது ஒரு மதியம் ஒரு ஒரு 12 அது மாதிரி 11:30 12 மாதிரி இருக்கும். அப்புறம் ஈவினிங் லைட்டில் ஒரு 5 to 6 மாதிரி அந்த குழந்தைய வந்து சும்மா கால் க்ளோஸ் மட்டும் எடுத்தேன். ஏன்னா வெயில் இல்லாத டயத்தில் கால் க்ளோஸ் மட்டும் தனியாக எடுத்தேன். தனியாக அந்த குழந்தை ஓடுற கால் க்ளோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதுதான் அந்த லாஸ்ட் ஷாட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த குழந்தை ஜாலியாக ஓடிடுச்சு. விழுந்த ஷாட்லாம் அந்த ஒயிடில் ஃபஸ்ட்டு எடுத்ததை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த என் அஸ்டினேட்டர் போய் தூக்குனதெல்லாம் என் அஸ்டினேட்டர் ஃப்ரேம்குள்ள வந்ததெல்லாம் சிஜியில் எரேஸ் பண்ணேன். அவனை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தை அழுகும்போது அப்போவும் லென்த்து பத்தலை. அழுதுக்கு அப்புறம் எப்படி ஃப்ரீஸ் பண்ணேன். அந்த ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணி ஹாலோ எஃபெக்டில் அந்த சவுண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணேன். ஜஸ்ட்டு வந்து எனக்கு 4 செகண்ட் தான் கிடச்சிச்சு. அதை 15 செகண்டாக நான் மாற்றினேன். டெக்னிக்கலாக மாற்றி அந்த எமோஷனில் வந்து அந்த சத்தம் அது வந்து ஒரு மாதிரி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு நீ ரொம்ப ஹானஸ்ட்டாக உண்மையாக ஒர்க் பண்ணினா இந்த பிரபஞ்சமே உனக்கு தேவையானதை கொடுக்கும். அப்படி தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு இந்த கிளைமேக்ஸை கொடுத்து தான் நான் பிலீவ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து செகண்ட் ஹாஃபில் 2 பாட்டு கூட வைக்க வேணாம், அது வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், ஏன்னா படம் முடிஞ்சு போகிற மூடில் ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. படம் முடிஞ்சு அந்த எண்டு கார்டு போடுற இடத்துல பாட்டு சார் இன்ன வரைக்குமே எனக்கு பெருசாக அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை. அந்த படம் முடிஞ்சு போடும்போது பாட்டு பார்த்துருக்கேன், பட் படத்தில் எண்டு கார்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, யாராவது எதாவது சொன்னாங்களா, என்னப்பா படம் முடிஞ்சு போகும்போது ஒரு பாட்டா தேவை அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னாங்களா? அதுதான் அத்தனை பேர் அழுதுட்டுலாம் வெளியே வர்றானுங்க. அதை சொல்கிறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. படம் பார்த்துட்டு அழுகாதவன் எவனுமே இருக்க மாட்டான். அப்போ அவன் வந்து அப்படி ஒரு தாட் ப்ராசஸே வரல. ஸ்கிரிப்டை டிமாண்ட் பண்ணணும் பிரதர். ஸ்கிரிப்டை டிமாண்ட் பண்ணி நீங்கள் சாங் வச்சிங்கன்னா எத்தனை சாங் வேணாலும் வைக்கலாம். ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணாமல் நீங்கள் சாங் வச்சிங்கன்னா அது வந்து தனியாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு திடீர்னு சாங் போகிறானுங்களேன்னு டிஸ்டர்ப் பண்ணும். அதுதான் மேட்ரு. ஸோ அந்த இடத்துல மாண்டேஜஸ் எடுத்தாச்சு. அது சாங் போடும்போது அவ்வளோ அப்ரப்டாக அது இன்னும் படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் தோணுச்சே தவிர என்ன சாங் போட்டேன்னு கேட்கல. இந்த சாங்கை வந்து பிதாமகன் முடிச்சுட்டு நான் கடவுள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு பாலா சாருக்கு. அப்போ போயிட்டு இந்த சாங்கை போட்டு காமிச்சேன்னே அப்படியே பார்த்தாரு. என்ன சொன்னேன் பார்த்தாரு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நல்லாயிருக்கு, எந்த இடத்துல வருது அப்படின்னாரு. என்ன பிளேஸ்மெண்ட்னாரு. கிளைமேக்ஸா அப்படின்னே, என்னடா சொல்கிற தம்பி அப்படின்னாரு. என்ன சொல்கிற சுசி? ஆமாம் சார், எல்லா இயக்குநர்களும் ஓப்பனிங் எடுத்துனே ஒரு அனாதை ஆசிரமத்தில் ஒரு குழந்தை அப்படின்னு தான் ஒரு டைரக்டர் யோசிப்பான். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு அனாதை ஆசிரமத்தில் ஒரு குழந்தைன்னு கொண்டு வந்து ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே கிளைமேக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க நீ, இந்த படம் பெருசாக ஓடுனார். ஸோ அதுதான் அது வந்து ஆக்சுவலி அவன் தான் ஹீரோ, அந்த படத்துடைய ஹீரோ. அவனை கிளைமேக்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே. ஒரு டைமில் சுசீந்திரன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈஸ்வரன் படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ கூட ரொம்ப வருஷங்கள் கழித்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது வாட் வென்ட் ராங், அந்த சமயத்தில் எஸ்டிஆர் மாதிரியான ஒரு ஹீரோ ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்க போகுது அப்படிங்கும்போது நீங்கள் பிரம்மாண்டமாக வேறு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கலாமே. அந்த டைமில் ஏன் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எஸ்டிஆர் அவர்களுக்கு ஜெய்யை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எழுதினேன். அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஜெய்யோட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா குற்றமே லாக்டவுனில் பண்ணேன், வீரபாண்டியபுரம் பண்ணேன். அப்புறம் இப்படி ஒரு லைன் இருக்குதுன்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து அந்த கதை ஃபேமிலி கதை, அதுக்கு ஹீரோவுக்கு வேலையே கிடையாது. ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காரு படம் பண்ணுன்ட்டு. என்ன சார் 22 நாளில் படம் முடிச்சிட்டிங்களாமா? எப்படி சார் 22 நாளில்? அப்புறம் இன்னொரு படம் டபுள் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜில் ஹீரோ, தமிழில் ஜெய், தெலுங்கில் ஆதி, அது 28 நாளில் முடிச்சிட்டிங்களாமா? எப்படி சார் முடிக்கிறீங்க? உங்கள் ஊருக்குள்ளே வந்து அது பயங்கரமாக பேசுனேன். அப்படி எனக்கு ஒரு படம் பண்ணுங்க சார். அப்படி சார் பண்ணுவோம் சார், கண்டிப்பாக பண்ணுவோம். எப்போ ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்க? சார் சொல்கிறேன் சார், ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் இருக்குது. சாரி, எனக்கு வந்து இப்படி மாநாடு ஷூட்டிங் போகிறேன். நான் மாநாடுக்கு முன்னாடி இதே மாதிரி சின்னதாக ஒரு படம் ஒரு 23 டேஸ் டேட் தரேன் சார் அப்படின்னாரு. 23 டேஸில் என்ன 23 டேஸில் சார் உங்களை வச்சு 23 டேஸ் எப்படி பிரதர் பண்ண முடியும்னு நீ யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் யோசிச்சேன், சரி ஜெய்க்கு பண்ணியிருக்க ஃபேமிலி ட்ராமா, இந்த ஃபேமிலி ட்ராமாவை சொல்லுவோம் அப்படின்னு அதை சொன்னேன். நல்லாயிருக்கு பிரதர், இதுவே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ 23 நாள் சிம்பு டேட்டு கொடுக்குற அப்படின்னா அந்த கதை தான் பண்ண முடியும். ஓகேங்களா? சிம்பு 80 நாள் டேட்டு கொடுத்துருந்தா அப்படின்னா அதுக்கு வேறு கதை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? 23 நாளில் வந்து சிம்பு வச்சு ஒரு படம், ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னா ஃபைட்டு மட்டுமே 40 நாள் எடுக்கணும். சிம்பு வச்ச செக்கே வந்து எனக்கு என்னென்னா 23 நாளுங்கிறது தான். அந்த 23 நாளுக்கு நம்மள்ட்ட இருக்கிற லைப்ரரியில் என்னடா கதை இருக்குது, சரி இதை வேணால் சொல்லுவோம், இதை தான் சீக்கிரம் எடுக்க முடியும். அது ஜெய்க்கு எழுதின கதை.
அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சிம்புக்கு அடாப்ட் பண்ண பார்த்தா அது அடாப்ட் ஆகலை. ஓகே. காரி துப்பிட்டானுங்க. ஒரு மாஸ் ஹீரோக்கு ஒரு ஃபேனாக இருக்கவங்க, ஓகே நம்ம ஹீரோ வந்துட்டு சுசீந்திரன் அவர்கள் படத்தில் இருந்தால் ஒரு நான் மகாநாள் மாதிரியான ஒரு படமோ இல்லை ஒரு பாண்டிய நாடு மாதிரியான ஒரு படமோ வந்து அவர்கிட்ட இருந்து கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி நிறைய பெரிய ஹீரோஸ் அந்த டைமில் எதிர்பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கா சார் பெரிய ஹீரோஸ்ட்டு இருந்தெல்லாம் வந்துட்டு படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது ஏதாவது தள்ளி போயிருக்கா, நடக்காமல் போயிருக்கா? நான் அன்மாலாம் பார்த்துட்டு விஜய் சாரை மீட் பண்ணேன். இந்த கதை சொன்னால் அவருக்கு செட் ஆகலை. பாண்டி நாடு முடிஞ்சதுக்கப்புறம் சூர்யா சாரை மீட் பண்ணி ஒரு கதை சொன்னேன். ஸோ அது அந்த கதை படமாக்கப்படலைன்னு வச்சுங்களேன். பட்டு அந்த சந்தர்ப்பம் ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் அந்த சந்தர்ப்பம் நடக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பம் நடந்துச்சு. பாண்டி நாடு வெற்றிக்கு அப்புறம் வந்து மறுபடியும் விஜய் சார் வந்து ஜில்லா செட்டில் மீட் பண்ணி பேசினேன். அப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, சரி சார் நான் கதை கேட்குறேன் அப்படின்ட்டாரு. ஆனால் நான் பாயும்புலி வந்து சைன் பண்ணிட்டேன். அப்புறம் மேனேஜர் ஃபோன் பண்ணார். அடுத்த படம் சைன் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார். ஓ அது முடிச்சுட்டு தான் நீங்கள் வரணுமா சார் அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார். சரி ஓகே. அப்புறம் நீங்கள் அதை முடிச்சுட்டு வாங்க சார், அதுக்கப்புறம் நான் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னாரு. அது அந்த கதை பாய்மொழி நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு அவர் புலின்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இவர் பாயும்புலின்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்னமோ நானும் சேர்ந்து அதுக்குள்ளே வந்து உடந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவே ஓகே, மறுபடியும் அந்த பாயும்புலி வந்து ஒரு பாண்டிய நாடு மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த மேஜிக் நடந்திருக்கும். இங்கே வெற்றி தான் காம்பினேஷனை தீர்மானிக்குது. அது ரொம்ப கிளியராக இருக்கேன் நான். ஸோ அந்த வெற்றி நான் திரும்ப கொடுக்கும்போது அந்த மேஜிக்கு அது பெரிய பெரிய ஹீரோ சின்ன ஹீரோங்கிறதுல இங்கே எதுவுமே கிடையாதுங்க. அந்த சாய்ராட்னு ஒரு படம் 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது, ஓகேங்களா? அது 5 கோடி ரூபா எடுத்த படம். பெரிய படங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 1 ரூபா போட்டு 10 ரூபா கலெக்ட் பண்ண 10 ரூபா நம்ம எடுக்கிறோமோ அதுதான் பெரிய படம். நீ 100 கோடி போட்டு 200 கோடி எடுக்கிறது பெரிய படம் கிடையாது. 5 கோடி ரூபா செலவு பண்ணி 100 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் கலெக்ஷன் ஆகுதுல்ல, அதுதான் பெரிய படம். அதுதான் பெரிய ஹிட்டு, மாசிவ் ஹிட்டு. அவன் என்னென்னா 5 கோடி போட்டுட்டு 10 கோடி ரூபா வருங்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கும். 100 கோடி வந்துச்சுன்னா ஜாக்பாட் இல்லை, அந்த ஜாக்பாட்டு தான் பெரிய ஹிட்டு. உங்கள் படங்களில் நான் மகாநல்லையாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், ஒரு குட்டி குட்டி கதாபாத்திரங்களில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து போனார். இப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. அந்த சமயத்தில் உங்கள் படங்களில் ஒரு குட்டியான அதுக்கப்புறம் அவரை வைத்து இப்போ நீங்கள் பாண்டிய நாட்டிலையும் அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற மாதிரி இருந்துன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் லீடாக வச்சு எடுக்க ட்ரை பண்ணீங்களா சார் அவரை? இல்லை பிரதர், நான் எழுதின ஸ்கிரிப்டுக்கு அவர் கரெக்டாக அடாப்ட். நான் இப்போ விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அமையவே இல்லை. அப்படி இந்த கதையை விஜய் சேதுபதி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ அப்படி ஸ்கிரிப்ட் அமைஞ்சாதானே அந்த மாதிரி ஹீரோஸ்ட்டை போக முடியும். ஸோ அதுதான் மெயின் மேட்ரு. ஸோ நீங்களே வந்து இந்த கதையை நீங்கள் அங்கே போய் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்கு எந்த ஸ்கிரிப்ட்டுமே நான் பண்ணலை. ஸோ அதனால் அந்த மேஜிக் அமையலை. மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துட்டு சொல்லுவேன். கண்டிப்பாக சார். கிட்டத்தட்ட 2K லவ் ஸ்டோரி டைரக்டட் பை சுசீந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். இப்படி ஒரு படம் சுசீந்திரன் அவர்கள்ட்ட இருந்தா அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு படம் பண்ணலான்ற அந்த ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? காதலர் காதல் சீருக்கப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணவே இல்லை. ஸோ எல்லா கைண்ட்லேயும் படம் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாட். இது வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே நான் கதையை என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்டேருந்து எடுக்கணும்னு தான் நினைப்பேன். இந்த 2K கிட்ஸை பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவாக வந்து அதை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அப்படி கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் 80ஸாக இருக்கட்டும் 90ஸாக இருக்கட்டும் எல்லா காலகட்டத்திலையும் நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 மிக்ஸ் பண்ணதான் இளைஞர்களுடைய வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அப்படி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பையன் பொண்ணு எவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னு நான் ஒருத்தவங்கள பார்த்தேன். ஓ இவ்வளோ ஜெனூனாக ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? பார்த்தா லவ்வர் மாதிரி இருப்பாங்க ஆனால் ஃப்ரெண்டு. ஸோ அப்புறம் நிறைய பசங்கள்கிட்ட மீட் பண்ணி பேசும்போது எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுகளுமே வந்து லவ் போரு, அது டார்ச்சர், வேண்டாம் சார், லவ்லாம் வேணாம் சார், ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக என்ஜாய் பண்ணும் சார். ஸோ ஒவ்வொரு பொண்ணுக்கும் லவ்வர் நிறைய லவ்வரும் கூட இல்லாமல் இருக்காங்க, ஆனால் ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருக்கான். அதே மாதிரி பசங்களும் அதே மாதிரி தான், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்காங்க, ஆனால் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கா. அது ரொம்ப ஹெல்த்தியானதாக நான் பார்க்குறேன் நான். அதை சில பேரண்ட்ஸ், எல்லாரையும் சொல்லக்கூடாது, சில பேரண்ட்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க இந்த ஜென்ரேஷனுடைய மாற்றத்தை. அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது. அவங்களுக்கு இந்த பசங்க மேலே இருக்கக்கூடிய பயம், அவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய பையன் லைஃப்லேயோ பொண்ணு லைஃப்லேயோ நடந்துருமோங்கிற அந்த ஒரு பதட்டம், அது எல்லாமே இருக்குது. 1 வீக் முன்னாடி கூட நான் என்னுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு பைலட் ஃபிலிம் ஷூட் பண்ணேன். அதுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கிற அந்த ஒரு நியூஸு அவங்க அம்மா ஆட்டோலெல்லாம் ஏறாதம்மா,
ஏன்னா கேப்லாம் வந்து ரொம்ப கால் டாக்ஸிலாம் ரொம்ப சேஃப் மாதிரி அவங்களுக்கு. ஏன்னா சோஷியல் மீடியா பயங்கர வைரலாக இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம்னாலும் அது பயங்கர வைரல் ஆயிடுது. அவங்களுக்கு அப்படி ஒரு பதட்டம். அது எங்கேயோ ஒரு தவறு நடக்குது, எல்லா இடத்துலையும் இந்த தவறு நடக்கிற மாதிரியான ஒரு பார்வை இங்கே வந்து பார்க்கப்படுது. ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த 2K கிட்ஸ் பசங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே சொல்லணும். எவ்வளோ நிறைய பாசிட்டிவான பசங்களை சந்தித்தேன். நான் கரெக்டாக படித்து முடிச்சுட்டு கரெக்டாக ஜாப்புக்கு போயிட்டு கரெக்டாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஜுனூனாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் இந்த படத்தில் வந்து காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு பர்டிகுலராக விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து கார்த்தி, மோனி 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஒரு ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி 2K ப்ரீ வெட்டிங் ஏஜென்சியை நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ அழகாக வந்து அதை ஜெனுவனாக நடத்துகிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு, காதல், ஃபேமிலி, எமோஷ்னல் எல்லாமே இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருக்கும். படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதில் இருக்காத வந்து ஹாண்டிங்கான கிளைமேக்ஸ். ஆனால் இந்த படம் வந்து ப்ளசண்ட்டான கிளைமேக்ஸ் பட் யூனிக்காக இருக்கும். ப்ளசண்ட்டான கிளைமேக்ஸ் ஆனால் யூனிக்காக இருக்கும். ஸோ ஐ திங்க் ரொம்ப இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப வந்து பெருமைப்படுறேன். 2K லவ் ஸ்டோரிங்கிற இந்த திரைப்படம் பண்ணதில் ரொம்ப பெருமைப்படுறேன். நிறையா பேர் வந்து இந்த படத்துடைய ப்ரீமியர் ஷோக்கு வந்தாங்க. நிறையா பொண்ணுங்க வந்து தேங்க்யூ ஸோ மச் சார், இப்படி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணதுக்கு நான் என் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை காட்டுவேன் சார் நானே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, எப்படி இந்த ஜென்ரேஷன் பசங்க பேசுகிறது அப்படியே அவங்க பேசுகிற மாதிரி இருக்குது, எப்படி டைலாக்லாம் எழுதுனேன், இப்படி நிறைய ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து நிறைய பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நிறைய ஒர்க் பண்ணேன். ஸோ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் ஸ்க்ரீனில் தெரியும்போது, படம் பார்த்தவங்கள்ட்ட தெரியும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய பின்னாடி ரிசர்ச் ஒர்க் அப்படின்ற மாதிரி போகும்ல சார். நீங்களே பார்த்து வியந்த ஒரு விஷயம் இந்த 2K கிட்ஸ்ட்ட அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் நோ மீன்ஸ் நோ, அது ரொம்ப வந்து கிளியராக இருக்காங்க. அதே மாதிரி பிடிக்குது பிடிக்கலைங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லிடுறாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு 3 மாதம் பழகிட்டு இல்லை இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்கிறாங்க. அது தப்பு கிடையாதுங்கிறேன். ஏன்னா ஒருத்தனை பார்த்தோன்னே பிடிக்குது. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் தானே கேரக்டர் என்னன்னு தெரியும். கேரக்டர் தெரியும் போது இந்த கேரக்டர் நம்ம செட் ஆகாதுன்ட்டு அந்த பொண்ணு நோ சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு. அந்த சரின்னு சொல்கிறதுக்கான அந்த தைரியம் இந்த ஜென்ரேஷன் பொண்ணுகள்கிட்டையும் இருக்குது, பசங்கள்கிட்டையும் அது இருக்குது. இல்லை உன்னோட கேரக்டர் எனக்கு செட் ஆகாது, லுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு லுக்கு தான் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுது. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் பார்த்து பேசி பழகும்போது கேரக்டர் ரிவீல் ஆகுது. ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லவ் வந்து சரியோ தப்போ அது கிட்டத்தட்ட கல்யாணமானதுக்கு சமமாக நம்ம நினச்சிக்கிட்டு அவனை வந்து திருத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அவங்க கூட வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்டெயின் எடுத்துக்குவாங்க. கமிட்டடாக வேறு வழி கிடையாது, சரி ஓகே அப்படின்னு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த லைஃப்பை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்வாங்க. இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது இந்த ஜென்ரேஷன் பசங்க. அந்த விதத்தில் வந்து அவங்களுடைய ஃப்ரீடமை நிறைய பேர் சரியாக யூஸ் பண்ணுறாங்க. சார் இப்போது நிறைய லவ்வர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், லவ் பண்ணுறவங்க அப்படின்னு. சுசீந்திரன் அவர்கள் ரியல் லைஃப்பில் எப்படிப்பட்ட ஒரு லவ்வர்? இதய முரளி. ஆமாம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 6 லவ் இருக்கும். 6மே தூரத்துலேருந்து ஐ டு ஐ பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி நம்ம இப்போவே இப்படி இருக்கிறோம்னா அப்போ எப்படி இருந்திருப்போம், இன்னும் மொக்கையாக இருந்திருப்போம். அப்படியே அதை நம்மளுடைய காம்ப்ளெக்ஸு, நம்மளுடைய லுக்கு, நம்ம போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூமு எல்லாமே நமக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணிடும். அதை மீறி நம்ம அவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான தைரியமே எனக்கு வரல. 6 பேர்கிட்டையுமே வந்து தூரத்துலேன்னு பார்த்துட்டு லெட்டர்லாம் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு கடைசியில் கிழிச்சு போட்டுட்டு இது இப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் 6 பெட்டி ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. 6 பெண்கள்கிட்டையுமே ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. அவங்க என்ன லவ் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஒரு ஓரக்கண்ணில் ஒரு பார்வை பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது நமக்குள்ள ஒரு பெரிய மின்னல் அடிக்கும், அது ஒரு பெரிய சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணும். பட்டு அது என்னமோ தெரியல, அந்த தைரியம் வரல. ஒரு வேளை லவ் பண்ணியிருந்தால் சினிமாவுக்கு வராமல் கூட போயிருப்பேன். ஓ, அந்த விஷயம் ஏதாவது ஒரு படங்களில் பிரதிபலிச்சிருக்கா உங்களோட இந்த லவ்? என்னுடைய லவ் வந்து வெண்ணிலா கபடிக்குள்ள என்னுடைய லவ் தான். அந்த திருவிழாக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தது, கடைசி வரைக்குமே அந்த பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியாமலே வெறும் ஐ டு ஐ லுக்லேயே இருந்துச்சு. அதுலேயாவது வெண்ணிலா கபடிக்குள்ள ஒரு சீன் க்ரியேட் பண்ணேன், அந்த பொண்ணுகிட்ட ஹீரோ பேசுகிற மாதிரி. அந்த பொண்ணு யார், எந்த காலேஜ், பேரும் கூட தெரியாது. ஸோ எனக்கும் அந்த பொண்ணு பேர் தெரியாது. பெயர் தெரியாத அந்த லவ்வை வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன்.
அதுதான் வெண்ணிலா கபடி குழு. ஓகே சார், வாட் நெக்ஸ்ட்? உங்களோட ஜேர்னியில் அடுத்த அத்தியாயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ஆஃப்டர் 2K லவ் ஸ்டோரி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அடுத்து என்னென்ன ப்ராசஸில் இருக்குது? ப்ராசஸ்ஸுங்கிறது ஒன்று முடியாமல் அடுத்த ப்ராசஸ் பண்ணக்கூடாது. சிங்கிள் ஃபோக்கஸ் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி காரணம். ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தில் தான் இருக்கேன் நான். ஆனால் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா வள்ளிமேல் ஆரம்பித்ததுக்கப்புறம் 2.5 வருஷம் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுறது மட்டுமே வேலையாக இருந்தேன். ஸோ நிறைய டைம் இருந்துச்சு எனக்கு. அதனால் நிறைய ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணேன், எழுதினேன், கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் என்னுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து கதைகள் இருக்குது. என்ன மாதிரியான வாய்ப்புகள் என்னை தேடி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அது தேடி வரப்போகிற வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்து நான் என்ன படம் பண்ண போகிறேங்கிறது முடிவாகும். கண்டிப்பாக சார். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். என்னை வந்து நான் வந்து ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து மறுபடியும் வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி பிப்ரவரி 14 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜோ மோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல்.